9 14/9 16/9 14 மேம் 14/9 2003 2003. பிறந்த நேரம் 3:40 AM. 3:40 AM. எஸ் மேம். பிறந்த இடம்னா புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி மேஷம் ராசி. மேஷம் ராசி. அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம். கடக லக்னம். கடக லக்னம். பாப்பா 2K கிட்ஸ், புதன் வலுவா சுபத்துவமாக இருக்கா? புதன் வலுத்தவங்க எல்லாம் இப்போ எங்கள் லைவுக்கு வர ஆரம்பிச்சிட்டிங்க, அப்படி தானே? ஜோசியம் புரியுது. வணக்கம் குருஜி. நல்லா இருப்பம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்காயிலோட, நல்ல கணவனோட, அருமையான குழந்தைகளோட, 16 வகை செல்வமும் பெற்று நல்லா இருப்பம்மா. நன்றி குருஜி. நல்ல புத்திசாலியான பொண்ணுமா நீ. சந்திரன் வந்து ராகுவோட சேர்ந்துருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். சரி குருஜி. உனக்கு ஜோசியம் புரியும். அரசு வேலை கிடைக்குமா குருஜி? என்னம்மா? அரசு வேலை கிடைக்குமா? சரி, நான் கேள்வியெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், நீ தான் பதில் சொல்லணும். உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? சூரியன் லக்னம் வந்தோன்னே கிடைக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ, யாருமா சொல்றது? ஜோசியரா? ஜோசியம் பார்த்த இடத்துல சொல்றாங்க குருஜி. கரெக்டான ஜோசியத்தை போயிருக்கிறியே, ஆச்சரியமா இருக்கே. கன்ஃபார்ம் கிடைக்குமா குருஜி? உனக்கு கிடைக்காம யாருக்கு கிடைக்கும்? உனக்கு கிடைக்காம யாருக்குமா கிடைக்கும்? கடக லக்னம், 2ஆம் இடத்துல சூரியன். சூரியன் சுபத்துவமாக அந்த சிவராஜ யோக அமைப்பில் சிம்மத்தை செவ்வாய் பார்க்கின்ற அமைப்பில் இருக்கிறாரு. ஒரு ஜோதிடத்தை நீ போய் அவர் சொல்கிறாருன்னா இந்த ஜோதிடர் கரெக்டான ஜோசியர், அவரை விட்றாதீங்க. சூரிய தசையில் 2028க்கு பிறகு எந்த நேரத்திலையும், சூரிய தசை செவ்வாய் பக்தியில் 2029 ஜூலை மாதம் நீ அரசு வேலையில் இருப்ப. சரி குருஜி. போருமாமா, வேற எதுவும் கேட்கணுமா? நல்லா இருப்பம்மா, சுருக்கமாகவே சொல்லிடுறேன். வாழ்க்கை எப்படி குருஜி அமையும்? என்னம்மா? வாழ்க்கை எப்படி குருஜி அமையும்? வாழ்க்கை நினச்ச மாதிரி அமையும். சுக்கிரன்லாம் நீச்சம்னு எடுக்க வேண்டாம், உண்மையிலே அது திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கு. திருமண அமைப்பு 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் கூட அவர் புதனுடைய வீட்டில் தான் இருக்கிறாரு. சரி குருஜி. அடுத்தடுத்து சூரிய தசை சந்திர தசை. மேரேஜ் பண்ணலாமா குருஜி, இல்ல லேட்டா மேரேஜ் பண்ணணுமா? அது நீ தானம்மா எங்களுக்கு சொல்லணும், ஓ மனசில் இருக்கிறத. இப்போல்லாம் கல்யாண அமைப்புகள் இல்லைம்மா, கொஞ்சம் லேட் ஆகும். உனக்குன்னு ஒரு வேலைகள் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும் உனக்கு. சுக்கிரதசை தாண்டி தான் கல்யாணம் நடக்கும். சுக்கிரதசையில் சந்திரபக்தியிலே கல்யாண அமைப்புகள், சூரிய தசை சந்திரபக்தியிலே கல்யாண அமைப்புகள் உனக்கு வந்துடுது. கொஞ்சம் லேட் ஆகும்மா. 26 வயசுலேருந்து திருமண அமைப்புகள் அம்மா உனக்கு நல்ல திருமணம் இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த சுக்கிரதசைக்கு அப்புறம், சனி பார்த்த சுக்கிரதசைக்கு அப்புறம் உன்னுடைய கரெக்டாக சொல்கிறேங்க, 2028 9ஆம் மாதத்திலிருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாமே வந்து ராகுவையும் சேர்த்து கிட்டத்தட்ட சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகுன்னா 41 வருஷம் உன் வாழ்க்கையில் 26 வயசுலேருந்து 41 வருஷம் வரைக்குமே பெரிய அளவில் நல்லா இருப்பேன். ஏன்னா எல்லாமே குருவின் தொடர்பில் இருக்குது. அதனால் அரசு வேலை கிடைக்கும். ஒழுங்காக படிமா. வேலை கிடைச்ச அதே நேரத்தில் டக்குன்னு கல்யாணமும் ஆகும். முயற்சியோடு செய்யணும். வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்காக போர்வையை இழுத்து பூச்சிக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காதே. முயற்சி செய். 2028க்கு பிறகு எந்த நேரத்திலையும் உனக்கு அரசு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பேன். அழைத்ததற்கு நன்றியம்மா. வணக்கம்.